அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பிள்ளைங்க லஞ்ச் பாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பேக் பண்ணாங்கிறது மினி விலாகாக பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பிள்ளைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு பருப்பு கீரை கடையில் பண்ணி தாங்க கொடுத்துட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட் ரைஸ் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பச்சைப்பயிறு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு அரை கப் அளவுக்கு பச்சைப்பயிரெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு 4 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து குக்கர் 2 விசில் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. இப்போது கீரை 3 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்தேங்க. அதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு ஒரு தக்காளி, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு குக்கர் பெல்ட்லாம் இல்லாமல் ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாலே போதும். கீரை சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ எனக்கு தாளிப்பு கொடுத்துக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், பாதி வரமிளகா சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கி விட்டுட்டு கரைச்சி வச்சிருந்த கீரையிலையும் தாளிப்பு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து குக்கரை மூடி வச்சுருக்கேங்க. திறக்கும் போது நல்லா வாசனையாக பிள்ளைங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் சைடிஷ் பார்த்திங்கன்னா வாழைக்காய் தாங்க வறுக்க போகிறேன். வாழைக்காய் இந்த மாதிரி தோல் சீவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், பெருஞ்சீரகத்தூள், மிளகுத்தூளும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. வாழைக்காய் பொரியலும் சூப்பர் ரெடி ஆகிடும். பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்டே வந்து ஆப்பமாவை அரைச்சி சோடாப்பு போட்டு கலந்து வச்சுருந்தேன். நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்போ அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வச்சுக்கிறேங்க. சைடிஷ் பார்த்திங்கன்னா, தேங்காய் பால் இல்லை, இன்றைக்கி புளி சாம்பார் தான் பண்ண போகிறேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் பாலுக்கு பதிலாக அந்த சாம்பார் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான். ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக புளி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டோன்னு சொன்னால் சூப்பரான புளி சாம்பார் ரெடி ஆகிடுங்க. இது ஆப்பத்துக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் ஆப்பத்துக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் மறுபடியும் இந்த சாம்பார் தாங்க ட்ரை பண்ணுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரைஸ்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பிள்ளைங்க லஞ்ச் பாக்ஸில். அதுக்கு வந்து ரைஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி ரைஸில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கீரை கடையில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்க சொன்னால் பிள்ளைங்க சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த லஞ்ச் பாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக்கும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.